கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சொல் புதிது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் நமது சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அகண்ட பாரதம் அப்படிங்கிற ஒரு கனவை முன்னிறுத்தி கட்சி நடத்திட்டு இருக்க திரு அர்ஜுன் சம்பத் ரஜினிகாந்தை ஆதரிப்பதற்கான காரணம் என்ன? அகண்ட பாரதம் என்பது சத்தியமானது, சாத்தியமானது. இமயம் முதல் ஈழம் வரை பறந்து விரிந்த இந்த பாரத நாடு அரசியல் ரீதியாக, ராஜ்ய ரீதியாக பல்வேறு நாடுகளாக இப்பொழுது பிரிந்திருக்கிறது. ஆனால் கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக இந்த நாடு ஒரு ஒருமைப்பாட்டுடன் பன்னெடுங்காலமாக திகழ்ந்து வருகிறது. நாங்கள் வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்கின்ற அந்த கோஷத்தை முன்னிறுத்தி, அந்த லட்சியத்தை முன்னிறுத்தி நாங்கள் எங்கள் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மராட்டிய மாநிலத்தில் எங்கள் மதிப்புக்குரிய தலைவர் பாலாசாஹிப் பால்தாக்கரே அவர்களை நான் சந்தித்தேன், இலங்கை இந்து மக்களுக்கு ஆதரவு வேண்டி. அந்த நேரத்தில் அந்த சிவசேனையினுடைய கோஷம் என்னவென்று சொன்னால், ஜெய் மராட்டா ஜெய் ஹிந்துஸ்தான். நான் அவரோடு பேசிக்கொண்டிருந்த போது சொன்னார், நீங்கள் ஜெய் தமிழ்நாடு ஜெய் ஹிந்துஸ்தான், அது உங்கள் கோஷமாக இருக்கட்டும் என்று சொன்னார். ஆக இந்த அகண்ட பரிபூர்ண ஹிந்துஸ்தானம் என்பதோ, அகண்ட பாரதம் என்பதோ, இந்திய ஒருமைப்பாடு என்பதோ தமிழக மக்களுடைய நலனுக்கோ அல்லது தமிழக மக்களுடைய உரிமைக்கோ எதிரானதல்ல. வளமான தமிழகம், வலிமையான பாரதம். எங்கள் கட்சி துவங்கிய உடனேயே நாங்கள் இந்த கொள்கையை, கோஷத்தை முன்னெடுத்தோம். எங்களுக்கு பிறகுதான் மதிப்புக்குரிய தலைவர் மூப்பனார் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் என்கிற கட்சியை துவங்கினார். அதன் பிறகு அவர்கள் இந்த கோஷத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு வலிமை வாய்ந்த அமைப்பாக இருந்த காரணத்தினால் அவர்கள் மூலமாகவும் இந்த கொள்கை, கோஷம் மிகவும் அதிகமாக பிரபலப்படுத்தப்பட்டது. அதே போல தமிழகத்தினுடைய முதுபெரும் அரசியல்வாதி, சுதந்திர போராட்ட வீரர் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்கள் தமிழரசு கழகத்தை நடத்தினார். தமிழும் தேசியமும் இரு கண்களாக அவர் ஒரு அற்புதமான ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு போதிய முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். ஆக எங்களுடைய பார்வை என்பது, தமிழகம் என்பதோ தமிழ் என்பதோ தேசியத்திற்கு விரோதமானது அல்ல. நாங்கள் வளமான தமிழகம், வலிமையான பாரதம், ஊழலற்ற தமிழகம், ஒன்றுபட்ட பாரதம் என்கிற அடிப்படையிலே எங்களுடைய அமைப்பை எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறோம். ரஜினிகாந்தை ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது உங்களுடைய கேள்வியிலே இறுதியாக நிற்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்து. 1967 பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தோற்கடித்து இன்றைக்கு 2017, 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளாக திமுக, அதிமுக என மாறி மாறி ஆட்சி செய்து 80 லட்சம் கோடி ரூபாய்கள் ஊழல் மூலமாக சுரண்டப்பட்டிருக்கிறது. பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை கவர்ச்சிகரமாக பேசி ஏமாற்றுகின்ற ஒரு கலாச்சாரத்தை திண்ணையிலே படுத்துக் கொண்டாவது திராவிட நாடு கேட்போம், ரூபாய்க்கு 3 படி அரிசி, இந்த இலவச வாக்குறுதிகள் அண்ணாதுரை அவர்கள் துவக்கி வைத்தது. ரூபாய்க்கு 3 படி படியரிசி திட்டம், 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் என்றெல்லாம் அவர்கள் இந்த இலவச திட்டங்களை, கவர்ச்சி திட்டங்களை, லாட்டரி போன்ற திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்து, தேசிய கருத்துக்களுக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்து அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை கைப்பற்றினார்கள். ஆனால் தமிழகம் அடைய வேண்டிய முன்னேற்றம் அடையவில்லை, பின்தங்கி இருக்கிறது. தமிழக அரசியல் கலாச்சாரம் மிக ஒரு இழிவான ஒரு சூழலிலே இருக்கிறது. 50 ஆண்டுகள் திராவிட இயக்கங்கள் ஆட்சியிலே மக்கள் கண்ட பலன் இது டாஸ்மாக் மாநிலமாக மாறி இருக்கிறது. மணல் கொள்ளை, இங்கே வேலை வாய்ப்பு, கல்வி, குடிநீர், இப்படி அனைத்து விஷயத்திலுமே எங்கள் மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். இந்த திராவிட இயக்கங்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வலிமையான மாற்று தேவை. இல்ல, அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ரஜினிகாந்துடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம்னு சொல்றீங்க. நீங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு கூட்டணி அமைக்கணும், ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னா உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக துணை அமைப்புகளாக இருக்கிற, உங்களுக்கு கருத்தியல் ரீதியாக சார்ந்தோராக இருக்கிற பாஜகவுடன் தான் நீங்க கூட்டணி வைக்க முடியும். ஆனா நீங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ரஜினி முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி நீண்ட காலமாக திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக பெரிய முயற்சியை இங்கே செய்து வருகிறது. ஆனால் அதற்கு போதிய பலன் கிடைக்கவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அனைத்திலுமே பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியை அமைத்து அதிமுகவிற்கு தாங்கள் மாற்று என்று பிரகடனப்படுத்தினார்கள், பரப்புரை மேற்கொண்டார்கள், தேர்தலை சந்தித்தார்கள். ஆனால் அவர்களால் வெற்றியை பெற முடியவில்லை. தேர்தல் வெற்றி மட்டுமே உங்களுடைய பிரதானம். அதாவது கருத்தியல் ரீதியாக எந்த விதத்தில் நீங்கள் ரஜினிகாந்தோடு ஒத்து போகிறீர்கள்? ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தேசியவாதி, ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆன்மீகவாதி,
ரஜினிகாந்த் அவர்கள் எப்பொழுதெல்லாம் சமுதாய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார். 96 ஆண்டவனால் கூட இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது என்று அவர் குரல் கொடுத்தார். மூப்பனார் திமுக கூட்டணியை ஆதரித்தார், பிரச்சாரம் மேற்கொண்டார், ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. வேற எந்த விஷயத்துக்கு ரஜினிகாந்த் குரல் கொடுத்திருக்கிறார்? எப்பொழுதெல்லாம் தேவையோ. நீங்க ஒரு விஷயத்துல, நீங்க கதிராமங்கலம் போராட்டத்துல ஓஎன்ஜிசிக்கு ஆதரவா நீங்க ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நீங்க போராடுறீங்க. அதாவது ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும், அதாவது சினிமாவில் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் கூட சில விஷயங்களுக்காக குரல் கொடுக்கிறாங்க, இலங்கை தமிழர் போன்ற பிரச்சனைகளுக்காக. ரஜினிகாந்த் 96 தேர்தலை தவிர்த்து வேற எந்த முக்கியமான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்? அவர் முழுக்க முழுக்க இப்பொழுது தன்னுடைய திரைப்படத் துறையிலே தொழிலிலே கவனம் செலுத்தி வருகிறார். நீண்ட காலமாக அவர் மீதான எதிர்பார்ப்பு இந்த மக்கள் மத்தியிலே மிக அதிகமாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் தேவை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் செய்வார். இப்பொழுது தேவை இருக்கிறது. உங்களுக்கு நன்றாக நான் மீண்டும் 67க்கு செல்லுகின்றேன். அண்ணாதுரை அவர்கள் ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்தார் காங்கிரஸை வீழ்த்துவதற்காக. அந்த கூட்டணியால் மட்டுமே அவரால் வெற்றி பெற முடியவில்லை. எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய மக்கள் செல்வாக்கு பெற்ற, மக்களுடைய மதிப்பை பெற்ற ஒரு நடிகர் அண்ணாதுரை அவர்களுக்கு தேவைப்பட்டது. எம்ஜிஆருடைய அந்த குண்டடிப்பட்ட படத்தை எல்லா வாக்குச்சாவடிகள் முன்பாக வைத்துத்தான் அவர் காமராஜரை வீழ்த்தினார். இதுதான் வரலாறு. ஆகவே ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப அவருக்கும் அவரை சந்தித்து நான் உரையாடிய பொழுது அவர் தெரிவித்த கருத்து என்னன்னா, என் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. நான் முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்திருந்தால் நான் 96 நான் முதலமைச்சராக மாறி இருக்கலாம். நான் கலைஞர், ஜெயலலிதா அம்மா இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் பட்டியலிலே நான் இடம்பெற விரும்பவில்லை. நான் ஏதேனும் இந்த மக்களுக்கு செய்ய விரும்புகிறேன். அந்த எதிர்பார்ப்பும் இந்த மக்களுக்கு நிறைய இருக்கிறது. ஆகவே நான் இப்பொழுது அது சம்பந்தமாக நிறைய திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன், கலந்துரையாடல் செய்து கொண்டிருக்கிறேன், அதற்கான வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த முறை நான் எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துருச்சுங்கிறார் அவர். நிச்சயமாக இந்த முறை வரப்போகிறேன். கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு ஒரு கோஷத்தை முன்வைக்கிறீங்க. அதே கோஷத்தோட திரு ரஜினிகாந்தும் உறுதியோடு இருக்கிறாரா? கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கின்றது எங்களுடைய கொள்கை. பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும், கழகத்தை காலைபுகின் என்பது வள்ளுவனுடைய திருக்குறளிலே இருக்கிறது. கழகங்கள் இல்லா தமிழகம் என்பது எங்களுடைய கொள்கை. எங்களுடைய கொள்கையை நாங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் மீது, எங்களுடைய கொள்கை இந்துத்துவ கொள்கை, எங்களுடைய கொள்கை ஹிந்து தேசிய கொள்கை. இதை நான் ரஜினிகாந்த் அவர்கள் மீது திணிக்க விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்திலே ரஜினிகாந்த் அவர்கள் துணையோடு இப்போ ஐசியூல இருக்கு, தமிழ்நாடு ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் துணையோடு நாங்கள் இதை மாற்றி அமைக்க விரும்புகிறோம். பிக் பாஸ் விவகாரத்தில் கமலஹாசனை தொடர்ந்து எதிர்ப்பது ஏன்? கமலுக்கும் உங்களுக்குமான இந்த மோதல் ஏன் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது? கமலஹாசனுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான மோதலும் கிடையாது. கமலஹாசன் அவர்கள் ஆரம்ப காலத்திலே அவருடைய திரைப்படங்களிலே, குறிப்பாக மன்மதன் அம்பு என்கிற ஒரு படத்திலே அவரே சொந்தமாக ஒரு பாடலை எழுதினார். அதிலே ரங்கநாதரையும் எங்கள் தாயார் ரங்கநாச்சியாரையும் மிக அருவருக்கத்தக்க வகையிலே அவர் சித்தரித்திருந்தார். அதை எதிர்த்து நாங்கள் மன்மதன் அம்பு படத்திலே இந்த பாடல் காட்சி, இந்த பாடல் வரிகள் எங்கள் மனதை புண்படுத்துகிறது, ஆகவே இதை நீக்க வேண்டும் என்று நாங்கள் அந்த நேரத்திலே ஒரு போராட்டத்தை அறிவித்தோம். கமலஹாசன் அவர்களும் அது சம்பந்தமாக இந்து அமைப்பு பிரதிநிதிகளோடு பேசி அந்த வரிகளை நீக்குவதாக ஒப்புக்கொண்டார். இல்ல, அதே கமலஹாசன் மகாநதி படத்தில் ஒரு கடவுளுக்கு ரொம்ப பிடித்தமாக ஒரு பாடலை எல்லாம் எழுதியிருக்காரு. நான் பாராட்டுறேன். அந்த மாதிரி அவர் எடுத்த அன்பே சிவம் படம். ஆனா அந்த அன்பே சிவம் படத்துல கூட எனக்கு ஆட்சேபனை உண்டு. என்ன ஆட்சேபனைன்னா, ஒரு சிவனடியார் கொலைகள் செய்வது போல, அதே நேரத்தில் ஒரு சிலுவை போட்டுக்கொண்டு உயிரை காப்பாற்றுவது போல, இப்படியெல்லாம் அவருடைய சிந்தனை எப்பொழுதுமே ஹிந்து விரோத, பண்பாட்டு விரோத, இந்து சமய மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையிலே அவருடைய திரைப்படங்களிலே காட்சிகள் தொடர்ந்து அமைத்துக் கொண்டுதான் இருந்தார். அவருக்கு யார் பாடம் போட்டுனாங்க அப்படின்னா, விஸ்வரூபம் படத்துல அவர் இந்த இதுல ஆப்கானிஸ்தான்ல நடக்கக்கூடிய பயங்கரவாதம் குறித்து எடுத்தார். அப்ப இங்க இருக்கிற எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் அவரை கடுமையாக எதிர்த்தன. அப்படி எதிர்க்கும் போது அவர் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறார். அப்போ நாங்கள் கமலை ஆதரித்தோம். பயங்கரவாதத்திற்கு எதிரான உண்மை சம்பவங்களை நீங்கள் படமாக்கி இருக்கிறீர்கள், நாங்கள் கமலஹாசனை ஆதரித்தோம். அதே போல கமலஹாசன் தொடர்ந்து மகாபாரதத்தை விமர்சனம் செய்தார். என்ன விமர்சனம் செய்தார்? அது ஒரு சூதாட்டம், பெண்களை வைத்து சூதாடுவது. இல்ல, உங்க வாதத்துக்கே வரேன். அதாவது இந்து கடவுளுக்கு எதிராக பேசினா கமலை எதிர்ப்பீங்க, ஆனா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினா கமலை ஆதரிப்பீங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவதை நாங்கள் ஆதரிக்கவில்லை. அவர் பயங்கரவாதத்தை தோலுரித்து காட்டினார். அந்த பயங்கரவாதத்தை ஆதரிப்பது போல இந்த விஸ்வரூபம் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து, இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் நாங்கள் கமலை ஆதரித்தோமே ஒழிய, இஸ்லாமிய மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய மாதிரி அவர் கமல் ஏதாவது செஞ்சிருந்தா நாங்களும்
கமலஹாசனை கண்டிச்சிருப்போம். எந்த மத உணர்வையும் புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கமலுடைய மதச்சார்பற்ற தன்மை, அவருடைய சமய நல்லிணக்க கொள்கை என்பது முழுக்க முழுக்க இந்துக்களை, தமிழர்களை கேவலப்படுத்துவது, புண்படுத்துவது, இஸ்லாமிய கிறிஸ்துவ சமூக மக்களை திருப்திப்படுத்துவது, இது மாதிரியாக இதே விஷயத்தான் இஸ்லாமிய அமைப்புகள் இந்துக்களுக்கு சார்பாக கமலஹாசன் நடந்து கொள்றான்னு சொல்றாங்க. யார் சொல்றதெல்லாம் உண்மை இருக்கு? இந்துக்களுக்கு சார்பாக கமலஹாசன் இதுவரை அவர் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை. இப்ப கூட நீங்க பாருங்க, பிக் பாஸ் விவகாரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, கண்ட மாடுகள் எல்லாம் ஆராய்ச்சி மணி அடிக்க உரிமை இல்லைங்கிறார். ஆராய்ச்சி மணி என்பது பசுவுக்கும் கன்றுக்கும் நீதி வழங்குவதற்காக அடிக்கப்பட்டது. அந்த ஆராய்ச்சி மணி என்பது எங்களுடைய கிரீவன்சஸை நாங்க போய் சொல்றோம், எங்களை கண்ட மாடுகள்ங்கிறாரு. இதே அவங்க இஸ்லாமிய தரப்பு, கிறிஸ்தவ தரப்பு அவங்க கிரீவன்சஸ் சொல்லும்போது அவங்களுக்கு ஆராய்ச்சி மணி அடிக்கிறதுக்கு உரிமை உண்டு, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனா எங்களை அவர் புறந்தள்ளுகிறார். இல்ல பிக் பாஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பிக் பாஸ் தொலைக்காட்சி அந்த தொடர், பிக் பாஸ் தொலைக்காட்சி தொடர் இருக்கு இல்லைங்களா, அதை ஒளிபரப்பக்கூடிய விஜய் டிவி நிறுவனம், கமலஹாசன் அவர்கள், இந்த பிக் பாஸ், இந்த மூணுக்கும் இணைத்து ஒரு சதி திட்டம், ஒரு ஹிடன் அஜெண்டா, ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கு. என்னன்னா, சில தேச விரோத சக்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை இங்கே ப்ரொமோட் பண்ணுவது, சில தேச விரோத கருத்துக்களுக்கு, சில பண்பாட்டு விரோத கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வது. உங்கள் அனைவருக்கும் தெரியும் தொலைக்காட்சி தொடர்களின் தாக்கம் எந்த அளவுக்கு தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறது என்று. உங்கள் அனைவருக்கும் தெரியும் சினிமா நடிகர்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு. இல்ல, தொலைக்காட்சி தொடர்களில் இல்லாத ஆபாசம், எந்த ஒரு ஆபாசம் பிக் பாஸில் மட்டும் இருக்கிறது? பிக் பாஸ் வாயரிசம்ங்கிற விஷயம் தொலைக்காட்சி தொடர்ல இருக்கு, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் பண்ணவங்க ரஜினிகாந்த் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, சிவாஜி மாதிரி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்ல. கமலஹாசன் தமிழக மக்கள் மத்தியிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய புகழ் இருக்கு, அவங்களுக்கெல்லாம் ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கு. இல்ல, நீ அந்த விஷயம் பல்வேறு நாடுகள்ல இருக்கு. இந்தியால கூட அமிதாப் பச்சன், சல்மான் கான் போன்ற நடிகர்கள் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதப்ப தமிழகத்தில் மட்டும் சல்மான் கான் எல்லாம் இந்த மாதிரி தேச விரோத சக்திகளை ப்ரொமோட் பண்ணி, யாரு தேச விரோத சக்தின்னு சொல்றீங்க? அதாவதுங்க, அதுல ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த பொண்ணு மேல ஒன்றும் கோபம் கிடையாது. மெரினா தமிழ் பெண் என்று அவர்கள் ஏற்கனவே பிரபலப்படுத்தியிருக்காங்க. அந்த ஜூலியானா அவங்க சொல்லியிருக்காங்க, மோடிக்கு எதிராகவும், அது மட்டுமல்ல இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவும், இங்க இருக்கிற சில அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எதிராகவும் அருவருக்கத்தக்க வகையில கோஷங்கள். நிகழ்ச்சியிலேயே பல்வேறு கட்சிகளை சேர்ந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. வையாபுரி இருக்காரு, காயத்ரி ரகுராம் இருக்காங்க, பாஜக சேர்ந்தவங்க, அதிமுக சேர்ந்தவங்க இருக்காங்க. நான் அதுல ஒன்றும் மாற்று கருத்து சொல்லல, இருக்காங்க. ஆனால் வரும்போதே கம்யூனிஸ்ட் கட்சி துண்டை தலையில கட்டிக்கிட்டு, சிகப்பு கலர் தண்டு கட்டுறவங்க எல்லாமே கம்யூனிஸ்ட் எடுத்துக்கலாமா? அவ்வளவு எளிமையா சொல்றாங்க. அவங்க வரும்போதே இது லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வியர்வை இந்தியா சுரண்டியது அப்படிங்கறதெல்லாம் பேசுறாங்களே, அப்படிதானே பேசுறாங்க. ஓகே, ஜூலியானாங்கிறது தேச விரோதம் எடுத்துக்கலாமா? கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே தேச விரோதம் எப்படி நான் சொல்ல முடியும்? இன்னைக்கு கூட நான் தினமணியில எழுதியிருக்கிறேன், இந்தியா மீது சீனா யுத்தம் தொடுத்த பொழுது பெரும்பாலான கம்யூனிஸ்டுகள் ஆதரித்தார்கள். ஆனால் எங்கள் தமிழ் மண்ணின் மைந்தன் பா ஜீவானந்தம் இல்லை இல்லை, நான் இந்தியாவின் பக்கம் நிற்பேன் என்று சொல்லி சீனாவை எதிர்த்தார். பா ஜீவானந்தம் போன்ற கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய சிந்தனை உள்ள, சுதந்திர போராட்ட உணர்வுள்ள அந்த தலைவர்களை எல்லாம் நாங்கள் ஆதரிக்கின்றோம், மதிக்கின்றோம். சரி, அதாவது ஜூலி ஒரு தமிழ் பெண்ணே இல்லைன்னு ஒரு கருத்தை வைக்கிறீங்க, அதுக்கான காரணம் என்ன? தமிழ் பெண் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தமிழ் பெண் இல்ல அப்படிங்கிற கருத்து வைக்கல, அவங்க தேச விரோத கருத்துக்களை ப்ரொமோட் பண்றாங்க, தேச விரோத அந்த சக்திகளை ப்ரொமோட் பண்றாங்க. இந்த அது மட்டுமல்ல, நீங்க அந்த அதாவது 24 மணி நேரமும் எல்லாரையும் ஒரு அறையில தங்க வச்சு ஒரு 30க்கும் மேற்பட்ட கேமராக்கள் படம் பிடிச்சு அதை அவங்க உட்காந்து எடிட் பண்ணி மாலை நேரத்தில் இதை ஒளிபரப்புறாங்க. ஒரு 2 மணி நேர நிகழ்ச்சியா ஒளிபரப்புறாங்க. இவர்களுக்கு தகுந்தபடி அவர்கள் அந்த வசனங்களை, காட்சிகளை அமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இவங்க பாத்தீங்கன்னா அதுல சில நேரத்துல சேரி பிஹேவியர் அந்த வார்த்தையை இவங்க எடிட் பண்ணிருக்கலாம். ஏன் ஒளிபரப்புனாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் புறம் பேசுவது, அடுத்தவங்களுடைய டைரியை படிக்கிறதே ஒரு அநாகரிகம் நம்ம நினைக்கிறோம். இல்ல, சேரி பிஹேவியர்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகத்துக்கு வருது, இந்த விஷயத்தை பேசினவர் பாஜகவை சேர்ந்த காயத்ரி ரகுராம் அவர்கள். அவருக்கு எதிராக இருக்காங்க, இல்ல பிஜேபியில் உறுப்பினரா இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே உடனடியாக எதிராக இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசும் இந்து மக்கள் கட்சி காயத்ரி ரகுராமுக்கு எதிராக ஏன் ஒரு போராட்டத்தை எடுக்க கூடாது? காயத்ரி ரகுராம் குறிப்பிட்ட அந்த சேரி பிஹேவியர்ங்கிற வார்த்தையும் நான் குறிப்பிட்டுத்தான் இத்தகைய வார்த்தைகள், இத்தகைய காட்சி அமைப்புகள், இத்தகைய ஆபாச உடைகள், அந்தரங்க விஷயங்களை வெளிப்படுத்துவது, இதெல்லாம் இந்த ஏற்கனவே சீரியலுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய எங்கள் மக்கள் மத்தியிலே தவறான பதிவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லித்தான் இப்ப ட்ராய்க்கு நாங்க கம்ப்ளைண்ட் போயிருக்கோம், ட்ராய்க்கு புகார் போயிருக்கோம். என்னன்னா
பெரிய சினிமாக்களுக்கு வந்து இது உண்டு, சென்சார் போர்டு உண்டு, தணிக்கை வாரியம் உண்டு. இன்னும் வந்து நம்ம வீட்டு வரவேற்பறையில் இருக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சிகளுக்கு தணிக்கை போர்டு இல்லை. இப்போ நாங்கள் ட்ராயத்தான் அணுகணும். முதல்ல முற்றுகை போராட்டம் நடத்தினோம், காவல்துறைக்கு புகார் கொடுத்தோம், இப்போ நாங்கள் ட்ராயை அணுகிறோம். அடுத்துதான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியும். நாங்கள் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏற்படுத்துகின்ற பண்பாட்டு சீரழிவுக்கு எதிராக விழிப்புணர்வு கருத்துக்களை பிரச்சாரம் செய்கின்றோம். நாங்க ஒன்றும் போய் விஸ்வரூபம் படத்துக்கு எதிராக குண்டு வீசின மாதிரி அத்தகைய முறைகளை நாங்கள் கையாளவில்லையே, பெட்ரோல் குண்டு வீசலையே. நாங்க போய் கமல் வீட்டை முற்றுகிட்டு கமல் உருவம் அப்படியெல்லாம் நாங்க ஒன்றும் பண்ணலையே. இல்ல, குறிப்பாக ஜூலியானாங்கிற பெண்ணை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில மற்ற நடிகர்கள் இருக்காங்க, ஜூலியானா இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறீங்க. ஏன் ஒரு நடிகை மட்டும்தான் இருக்கணுமா? ஒரு சாதாரண பெண் இருக்க கூடாது? தாராளமா இருக்கட்டும். ஆனா அவங்க இதுல ப்ரொமோட் பண்றாங்க தேச விரோத கருத்துக்களை, நக்சல் கருத்துக்களை. இந்த நிகழ்ச்சி மூலமாக பண்பாட்டு விரோத கருத்துக்களை ப்ரொமோட் பண்றாங்க என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. ஒரு தேச விரோத சக்தின்னு அந்த பெண்மணியை குறிப்பிடுறீங்க. இது எல்லாமே மதம் சார்ந்ததாக இருக்கிறது. அவர் ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் என்பதனால் மட்டுமே அர்ஜுன் சம்பத் தாக்குகிறார் அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்கு. எங்களுடைய மதிப்பிற்குரிய தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய சீடன் நான். கலாம் அவர்கள் கூடங்குளத்திலே அணுமின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த அணுமின் திட்டத்திற்கு எதிராக அவதூறு பிரச்சாரத்தை செய்கிறார்கள் வெளிநாட்டு நிறுவனங்களின் துணையோடு. இப்ப அதெல்லாம் அம்பலமாயிருக்கு. வெளியிலிருந்து எப்படி நிதி வாங்கினாங்கிறது. அவங்களே அப்ப சொன்னாங்க, கலாம் வந்து சொல்லட்டுமே, அணுவிஞ்ஞானி வந்து சொல்லட்டுமேன்னு. அணுவிஞ்ஞானி அப்துல் கலாம் வந்து சொல்லி பிறகு இந்தியாவில் அணுவிஞ்ஞானி அப்துல் கலாம் மட்டுமே இல்லையே, நிறைய பேர் இருக்காங்களே. இல்ல, நீங்க நான் என்ன சிறுபான்மையினருக்கு எதிரானவர்னு சொன்னீங்க இல்லையா? நாங்க அப்துல் கலாம் ஏத்துக்கிறோம், நாங்க வந்து ஜேடி குரூஸை ஏத்துக்கிறோம், நாங்க வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்த பல்வேறு விதமான கிறிஸ்தவ அல்லது பல்வேறு விதமான இஸ்லாமிய. நீங்க சொன்ன இரண்டு நபர்களுமே பாஜகவுக்கு ஆதரவான ஒரு பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அல்ல, அவர்கள் தேசியவாதிகளாக திகழ்கின்ற காரணத்தினால் இவர்கள் தேசியவாத. அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்மொழிந்தது பாஜக கட்சி. ஜோடி குரூஸ் அவர்கள் 2014 பொதுத் தேர்தலில் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்பதெல்லாம் எல்லாரும் தெரியல. இவங்க எல்லாம் தேசிய சிந்தனையோடு செயல்படுகிறவர்கள் என்கிற காரணத்தினால் ஆதரிக்கிறமே ஒழிய இவங்கெல்லாம் வந்து பிஜேபி காரங்கிறதுனால ஆதரிக்கல. பிஜேபி செய்யக்கூடிய பல்வேறு விதமான தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் இன்னும் நிறைவேற்றாமல் இருப்பதையெல்லாம் நாங்கள் அந்த நேரத்தில் சுட்டி காட்டிட்டு தான் இருக்கோம். அதாவது கமலஹாசன் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஹேஷங்கள்லாம் உழவிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட கடந்த சில நாட்களாக அவருடைய ட்விட்டர்ல தொடர்ந்து அரசியல் சார்பான கருத்துக்கள்லாம் வெளியிட்டு வராரு. கமலஹாசன் அரசியலுக்கு வந்தால் அர்ஜுன் சம்பத்தின் நிலைப்பாடு என்ன? கமலஹாசன் அரசியலுக்கு வந்தால் வரவேற்போம். தமிழக பாஜக செயல்பாடுகளை அர்ஜுன் சம்பத் எப்படி கணிக்கிறார்? தமிழக பிஜேபியினுடைய செயல்பாடுகள் எனக்கு மிகுந்த அதிருப்தியாக இருக்கிறது. கூடங்குளம் திட்டம் அது வந்து தேசவிரோத திட்டம் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே பிரச்சாரம் நடந்தபோது அன்றைய காங்கிரஸ் அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னா, அதுக்கு ஒரு மினிஸ்டர் போட்டு நாராயணசாமி அவர்களை போட்டு அந்த கூடங்குளம் அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் இருக்கிற அச்சத்தை போக்குவதற்கு அவங்க பெரிய முயற்சி எடுத்தாங்க அவங்க தலைவர்கள்லாம். இப்போ பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, அதாவது அது மீத்தேன் திட்டமாக இருக்கலாம், அல்லது ஹைட்ரோ கார்பனாக இருக்கலாம், நியூட்ரினோ திட்டமாக இருக்கலாம், மத்திய அரசு கொண்டு வருகின்ற எந்த ஒரு திட்டத்தையும் பிஜேபி ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட இல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டம் மக்கள் ஏத்துக்கலன்னா நாங்க வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஹைட்ரோ கார்பன் நல்ல திட்டம். அவங்களுக்கு உண்மையாவே கில்ட்டியா தோணுது அவங்க சொல்றாங்க. அதான் அப்படி கில்ட்டியா சொல்ல வேண்டியது இல்லை. இது ஒரு நல்ல திட்டம். 18 ஆண்டுகளாக அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்தியாவினுடைய எண்ணெய் வளம், தமிழகத்தினுடைய எண்ணெய் வளம், இந்த எண்ணெய் வளத்தை எடுக்கிறதுனால அங்க விவசாயிகளுக்கு பாதிப்புன்னு அவதூறு பிரச்சாரம். இல்ல, அந்த விஷயத்துக்கு நான் வரேன். அதாவது தமிழக பாஜக தேர்தல் சமயங்களில் கூட்டணி விஷயத்துல இந்து மக்கள் கட்சி ஒதுக்குது, அதை அந்த கோபத்தை தான் வெளிப்படுத்துறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படியெல்லாம் இல்லை. எங்களை ஒதுக்குறதுனாலயோ 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, புரியுதுங்களா? எங்களை ஒதுக்குறதுனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பல்வேறு விஷயங்கள்ல மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அமித்ஷாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அத்வானிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஜிஎஸ்டி மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, பாஜக என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்குதோ எல்லா விஷயத்துக்கும் நீங்களும் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஆனா தமிழக பாஜக மட்டுமே உங்களுக்கு ஒரு இடைஞ்சலாக, ஒரு நெருடலாக இருப்பதுதான் ஒரு கேள்வியா இருக்கிறது. இல்ல, பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தேசிய கட்சி, அது வந்து ஒரு மாநில கட்சி அல்ல. நாங்க சிவசேனா மாதிரி, புரியுதுங்களா? பிஜேபி மீதான விமர்சனங்களை நாங்கள் வைத்துத்தான் ஆக வேண்டும். தமிழக இந்துக்களை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். தமிழகத்திலே 130க்கும் மேற்பட்ட எங்கள் இந்து தலைவர்கள், பிஜேபி தலைவர்கள் உட்பட கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. தமிழகம் ISIS கூடாரமாக மாறி வருகிறது. தமிழகம் தாலிபான் நாடாக மாறி வருகிறது. பிஜேபி என்ன நடவடிக்கை இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்? பாதிக்கப்பட்ட இந்து தொண்டர்களை சந்தித்து இருக்கிறார்களா? பிஜேபி மூலமாக தமிழ்நாட்டிற்கு எவ்வளவோ நல்ல திட்டங்கள் கொண்டு வர முடியும்.
இப்போ இந்து மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை தமிழகத்திலே அந்த திட்டத்தை தேர்தல் வாக்குறுதியாக மதிப்பிற்குரிய என் சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் கொடுத்தாங்க. இன்னை வரைக்கும் இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சரி மாநில அவர் ஒரு கல்வி அமைச்சரை நான் சந்திச்சேன், அவர்கிட்ட நான் முறையிட்டேன் வெளியில சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் என்னுடைய சம்பள பணத்தை கூட நான் கொடுக்கறேன்லாம் சொல்றாரு. அது அவர் தனிப்பட்ட விஷயம். அவர் மேல செருப்பு வீசணும் கூட அவர் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் மேல செருப்பு வீசணும் பின்னாடி இருக்கிற அந்த தேச விரோத சிந்தனை இருக்கு இல்லையா, அதை முறியடிக்கிறதுக்கு அவர் என்ன முயற்சி எடுத்துக்கொண்டார்? இப்ப தெலுங்கானா பாஜக இருக்கிற ராஜா சிங்கிற எம்எல்ஏ வந்து மேற்கு வங்கத்துல இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு குஜராத் மாநில பதிலடி கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே போன்ற கருத்து தான் நீங்களும் வலியுறுத்துறீங்க. எங்களுடைய கருத்து அதுதான். எங்களுடைய கருத்து அதுதான். படுகொலை சொல்றீங்க. படுகொலை செய்யணும்னு நாங்க சொல்லல. என்ன குஜராத்ல என்ன படுகொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா? குஜராத்தில் எங்கள் கரசேவகர்கள் எரித்துக் கொல்லப்பட்டார். ராஜா சிங் அவர்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். இல்ல, ராஜா சிங் என்ன அந்த வார்த்தையில சொல்லியிருக்க மாட்டார். ராஜா சிங் எந்த ஒரு ஹிந்துவும் இன்னொரு மதத்தை சேர்ந்தவனை கொல்லுவேன், கற்பழிப்பேன் என்று சொல்வது இந்து கலாச்சாரம் அல்ல, இந்து பண்பாடு அல்ல. அத்தகைய நிகழ்வுகள் இதுவரைக்கும் எங்கும் நடந்ததில்லை. இந்து மக்கள் கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு என்னவாக இருக்கும் வரப்போகிற தேர்தல்களில்? இந்து மக்கள் கட்சியுடைய கூட்டணியின் நிலைப்பாடு என்பது கழகங்கள் இல்லா தமிழகம், அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ரஜினிகாந்த் தலைமையில் ஒரு அரசியல் அணியை உருவாக்குவது, ரஜினிகாந்த் தலைமையை வலுப்படுத்துவது என்கிற அடிப்படையில் இருக்கும். அந்த அணியில் பாஜக இடம்பெறுமா? பாஜகவும் இடம்பெறலாம், அதிமுகவும் இடம்பெறலாம், திமுகவும் இடம்பெறலாம், யார் வேண்டுமானாலும் இடம்பெறலாம். அதாவது உள்ளாட்சி தேர்தலில் வந்து பாஜக கேட்டுக்கொண்டால் பாஜகவுடன் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்க. பாஜக வந்து இந்து மக்கள் கட்சியோட கொஞ்சம் வலுவான கட்சி. ஆனா பாஜக வந்து உங்ககிட்ட கேட்டுக்கணும்னு சொல்றீங்க. அது எந்த விதத்தில் ஒரு சரியான நிலைப்பாடு? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்திலே ஹிந்துத்துவ கொள்கைகளோடு காலூன்ற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஹிந்துத்துவ கொள்கைகளிலே அவர்கள் இருக்கிற கட்சியில ஹிந்துத்துவ கொள்கைகளுக்கு நெருக்கமான கட்சி பிஜேபி. இருக்கிற கட்சிகள்ல அதிமுக, திமுக அல்லது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இந்த கட்சிகளில் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பிஜேபி என்பது ஹிந்துத்துவ கொள்கைகளுக்கு நெருக்கமான கட்சி. ஆகவே அந்த கட்சி உள்ளாட்சி தேர்தல்களிலே ஆங்காங்கு ஏற்கனவே வலிமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆகவே ஆங்காங்கு ஹிந்து வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆகவே அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் எங்கெல்லாம் நாங்க வெற்றி பெற வாய்ப்பில்லையோ அங்கெல்லாம் பிஜேபி வெற்றி பெற வாய்ப்பு இருந்தா நாங்க விட்டு கொடுக்க தயாரா இருக்கோம். பாஜகவுக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் என்ன சித்தாந்த ரீதியாக எந்த விதத்துல நீங்க வேறுபடுறீங்க? சித்தாந்த ரீதியாக எந்தெந்த விஷயத்துல நீங்க ஒன்றிணைஞ்சு செயல்பட போறீங்க? பாரதிய ஜனதா கட்சி காந்திய சோசலிசம் என்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய கட்சி. இந்து மக்கள் கட்சி முழுமையான ஹிந்துத்துவ கொள்கைகளை முன்னிறுத்துகின்ற கட்சி. பாரதிய ஜனதா கட்சி பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் என்கின்ற முழக்கங்களை முன்வைக்கின்றது. நாங்கள் வளமான தமிழகம், வலிமையான பாரதம். பிஜேபிக்கும் சிவசேனைக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறதோ அதே வேறுபாடு தான் இங்கே இருக்கிறது. நாங்கள் தமிழரசு கழகம், நாங்கள் மாப்போசி அவர்களை பின்பற்றுபவர்கள், நாங்கள் காமராஜரை பின்பற்றுபவர்கள், நாங்கள் பெருந்தலைவர் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களை பின்பற்றுபவர்கள். நாங்கள் காந்தியவாதிகள் அல்ல, நேதாஜியை பின்பற்றுபவர்கள். பாஜக சுதேசி பொருளாதாரம் என்கிற விஷயத்தை முன்னிறுத்தி தான் 90கள் இறுதி வரை கட்சி செலுத்திட்டு இருந்துச்சு. அத்வானி போன்ற முரளி மனோகர் ஜோஷி போன்ற தலைவர்கள் இன்னுமே இந்த சுதேசிங்கிற விஷயத்துல இன்னுமே கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடிப்படையில் தான் இருக்காங்க. ஆனா மோடி வாஜ்பாய் மோடி காலத்துல தான் இந்த அந்நிய முதலீடுகள் போன்ற விஷயங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த விஷயத்துல நீங்க பாஜக எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சி சுதேசி பொருளாதார கொள்கைகளிலே இருந்து விலகிச் சென்றால் நிச்சயமாக நாங்கள் அதை எதிர்ப்போம். எங்களுடைய கொள்கை சுதேசி பொருளாதாரம், கிராமிய பொருளாதாரம், அதுதான் இந்துத்துவ பொருளாதார கொள்கை. தன் கையே தனக்குதவி, தன் காலில் நான் நிற்பது, செய்யும் தொழிலே தெய்வம், இதுதான் இந்து மக்கள் கட்சியுடைய கொள்கை. பல நேரங்களிலே பாரதிய ஜனதா கட்சி அரசியல் நிர்பந்தத்திற்காக அல்லது வேறு ஏதேனும் நிர்பந்தத்திற்காக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாகவோ, பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமா நன்மையும் உண்டு தீமையும் உண்டு, பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமா சுதேசி பொருளாதாரம் பாதிக்கப்படுகிற சூழ்நிலை வருகிற பொழுது நாங்கள் நிச்சயமாக பிஜேபி விமர்சனம் செய்வோம், பிஜேபி எதிர்ப்போம். இப்ப மரபணு மாற்ற விதைகளை பிஜேபி அனுமதிச்சதுன்னா அதை நாங்க எதிர்ப்போம். அதே நேரத்தில் உயிர்காக்கும் மருந்துகள் அந்த விஷயத்துல பிஜேபி ஏதாவது ஒரு முடிவு எடுத்ததுன்னா அதை ஆதரிப்போம். ஆனால் சுதேசி பொருளாதாரம் என்பதுதான் இதனுடைய மிக முக்கியமான அடிப்படை. பிஜேபியினுடைய அந்த சித்தாந்தத்தை, பொருளாதார கொள்கைகளை வடிவமைத்ததில் மதிப்பிற்குரிய தலைவர் தீன்தயாள் உபாத்யாயா அவங்க தான் இந்த ஏகாத்ம மானவவாதம் என்று சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய பாலிசி அதை கொண்டு வந்தவங்க. அந்த ஏகாத்ம மானவவாதம் இந்த ஹிந்துத்துவ பொருளாதாரத்தை தான் வலியுறுத்துகிறது. பல நேரங்களிலே பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த ஏகாத்ம மானவவாத கொள்கைகளிலே இருந்து வெளியே செல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே
நாங்கள் ஒரு கடிவாளம் போல நாங்கள் அதை சரி செய்வதற்கான முயற்சிகளிலே இருக்கின்றோம். எங்களுடைய அரசியல் தமிழகத்திற்கு உட்பட்டது. நாங்கள் தேசிய அரசியலிலே நாங்கள் பெரிய அளவிலே கவனம் செலுத்தவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டிற்கு இது தேவை என்கிற அடிப்படையிலே தான். சிவசேனா அது மராட்டியம், அந்த சார்ந்த அந்த பிராந்திய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய, நாங்கள் தமிழ் சார்ந்த இந்த விஷயங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய. அதனால தான் எங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த இடத்துல முரண்பாடு வருதுன்னா, நாங்கள் தமிழ் ஈழத்தை ஆதரிப்பவர்கள். தமிழீழ போராட்டத்தை ஒரு விடுதலை போராட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம். தமிழீழம் அமைந்தால் அது பாரத நாட்டிற்கு வலிமை சேர்க்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆனால் பிஜேபி அப்படி அல்ல. அவர்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே தீர்வு காண நினைக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்ல நீங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் ஒரு தேர்ந்த இந்துத்துவவாதியா மாறிட்டு வராரு அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க அவருடைய பரிணாம வளர்ச்சி குறித்து நான் அப்படியான ஒரு கருத்தை சொன்னேன். இல்ல, இதே அர்ஜுன் சம்பத்தும் சரி, இந்துத்துவ அமைப்புகளும் சரி, சீமான் ஒரு இந்துவே அல்ல, ஒரு கிறிஸ்துவர் போன்ற கருத்தெல்லாம் தொடர்ந்து முன் வச்சுட்டு வந்தாங்க. இப்பவும் சொல்றோம். இல்ல, எந்த விதத்துல நீங்க சீமான ஒரு தேர்ந்த இந்துத்துவவாதின்னு சொல்றீங்க? தேர்ந்த இந்துத்துவவாதின்னு நான் இன்னும் சொல்ல. இந்துத்துவவாதியாக மாறி வருகிறார். தமிழ் தேசியம் என்பதும் இந்து தேசியம் என்பதும் வேறு வேறானது அல்ல. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான். மொழிவழி தேசியம், கலாச்சார பண்பாட்டு வழி தேசியம் என்பது வருகிற பொழுது இந்து தேசியம் தான் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் தான் இந்து தேசியம். அதை கொஞ்சம் கொஞ்சமா சீமான் புரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஒரு காலத்துல அவர் நாத்திக மேடைகளிலே மிக கடுமையாக எங்களை இல்லை, இந்து கடவுள்களை மனம் புண்படும்படியாக அவர் விமர்சித்து பேசி இருக்கிறார். இப்ப கூட அவர் சொல்றாரு, நான் அப்படிலாம் பேசியிருக்கேன், ஆனா நான் இப்ப அப்படி இல்லை, எங்கள் முப்பாட்டன் முருகன்கிறாரு, பழனிமலைக்கு போறாரு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கிறாரு. போனாலும் நரேந்திர மோடியை தமிழகத்தில் கால் ஒன்ற விட மாட்டேன்னு சொல்றாரு. இந்த விஷயத்துல நீங்க சீமானோட ஒத்து போறீங்களா? அந்த விஷயத்துல நான் சீமானோட எப்படி ஒத்து போக முடியும்? முடியாது இல்லையா? அந்த விஷயத்துல எப்படி நான் சீமானோட ஒத்து போக முடியும்? ஹைட்ரோ கார்பன் விஷயத்துல நான் சீமானோட ஒத்து போக முடியாது. மீத்தேன் விஷயத்துல சீமானோட ஒத்து போக முடியாது. தனித்தமிழ்நாடு விஷயத்துல சீமானோட ஒத்து போக முடியாது. ரஜினிகாந்த் எதிர்ப்பு விஷயத்துல நான் சீமானோட ஒத்து போக முடியாது. ஆனால் இலங்கை தமிழர் ஆதரவு, தமிழீழ விடுதலை, தமிழக மக்களுடைய உரிமை, இந்த விஷயத்துல நான் சீமானோடு ஒத்து போக முடியும். அவரும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்துகிட்டு தான் இருக்காரு. இந்து தேசியத்துக்கு வந்துகிட்டு இருக்காரு. தமிழ் தேசியம் வேறு, இந்து தேசியம் வேறு அல்ல. தமிழ் தேசியம் தனியா கிடையாது. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. இது ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக பாடப்பட்டது. தமிழனுடைய குணம் என்ன? இந்துத்துவா தான், திருக்குறள் தான். எங்கள் தேவாரமும் திருவாசகமும் தான் தமிழனுடைய குணம். புரியுதுங்களா? என்றைக்கு திருக்குறளையும் தேவாரம் திருவாசகத்தையும் எங்களுடைய முருகன் வழிபாட்டையும் ஏற்றுக்கொண்டாரோ அவர் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றாருன்னு தான் அர்த்தம். சரி, அதாவது சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு வாதம் என்னன்னா, தமிழகத்தை தமிழர்களே ஆள வேண்டும்னு ஒரு கருத்துல உறுதியா இருக்காரு. இந்த விஷயத்துல இந்து மக்கள் கட்சியோட நிலைப்பாடு? தமிழகத்தை தமிழர்களே ஆள வேண்டும் என்பது ஒரு நியாயமான கருத்து. இந்தியாவை இத்தாலி ஆளக்கூடாது என்பது எந்த அளவுக்கு நியாயமான கருத்தோ அது மாதிரி தமிழகத்தை தமிழர்களே ஆள வேண்டும் என்பது ஒரு நியாயமான கருத்து. கருத்தளவிலே அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதை நோக்கி நாங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனா இப்ப தேவைப்படுவது உடனடியாக திராவிட இயக்கத்தை வெளியேற்ற வேண்டும். ரஜினிகாந்த் அவர்களை நாங்கள் ஒரு அந்நிய மொழி பேசுபவராக, மராட்டியர் என்கின்ற இனம் சார்ந்தவராக நாங்கள் நினைக்கல. தமிழக மக்கள் மத்தியுடைய இதயங்களை வென்றெடுத்தவராக நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே நீங்க தமிழ்நாட்டை தமிழரே ஆளணும் அப்படிங்கிற அந்த கருத்தை ஆதரிக்கக்கூடிய நீங்கள் எப்படி நீங்க ரஜினிகாந்த் ஆதரிக்கலாங்கிற அடுத்த கேள்வி கேட்பீங்க. அதுக்காக முன்னாடியே சொல்லலாம். திராவிட கட்சிகள் மீது அர்ஜுன் சம்பத் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு, சினிமா கவர்ச்சியின் மூலமாக மக்களை திசை திருப்புகிறார்கள்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. ரஜினிகாந்த் எதுல இருந்து வந்திருக்காரு? எந்த துறையில இருந்து வந்திருக்காரு? ரஜினிகாந்துக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குங்கிறீங்க. அந்த மக்கள் எதனால அவர் மீது அபிமானமா இருக்காங்க? திரைப்படத்துறையில அவர் மக்கள் மனதை வென்றெடுத்திருக்கிறார். அதாவது சினிமா கவர்ச்சி அரசியல் எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய வருத்தம் ஏற்பட்டது. எப்பன்னா, ஈராச்செழியன் போன்ற மிக தலைச்சிறந்த ஒரு பார்லிமெண்டேரியன், அவர் வேற இயக்கத்தில் இருந்தார். எங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஆனாலும் வைஜெயந்தி மாலாங்கிற நடிகையால தோற்கடிக்கப்பட்டார். அப்ப இந்த சினிமா அரசியல் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமா தான் அதனுடைய தாக்கத்தை குறைக்கணும். இந்த சினிமா கவர்ச்சி அரசியலுக்கு தாண்டி டாக்டர் அன்புமணி ஐயா சொல்றாங்க இல்லைங்களா, இந்த கவர்ச்சி அரசியல், அந்த கருத்து நல்ல கருத்து, அதை வரவேற்கிறேன். அதே மாதிரி இந்த தமிழகத்தை தமிழர்களே ஆள வேண்டும் என்பது கருத்து இந்து மக்கள் கட்சியுடைய கருத்தான். மராட்டி இருக்கு, சிவசேனா சொல்றது ஜெய் மராட்டா ஜெய், அந்த கருத்தெல்லாம் எங்களுக்கு உறுதியான ஒரு கருத்து தான். ஆனாலும் இப்போ தமிழகத்துக்கு தேவை அவசர சிகிச்சை. சிவசேனா எந்த ஒரு காலத்திலுமே இது போன்ற கருத்துக்களில் பின்வாங்கியது இல்லையே. இப்போ நாங்க பின்வாங்கலையே. இல்ல, மராட்டியருக்கு தான் என்ற கருத்தில் சிவசேனா என்றைக்காவது பின்வாங்கி இருக்கிறதா? பால் தாக்கரே என்றைக்காவது பின்வாங்கி இருக்காரா? நீங்க ஜனாதிபதி தேர்தலில் கூட மண்ணின் மைந்தருக்கு தான் ஆதரவுன்னு பால் தாக்கரே அறிவிப்பார். ஆனா நீங்க இந்த விஷயத்துல சிவசேனாவை முன்மாதிரியா கொண்டு கட்சி நடத்தக்கூடிய அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்த விஷயத்தில்
தங்களுடைய கொள்கையை டைலூட் செய்து கொள்கிறார்? இல்ல, நாங்க டைலூட் எல்லாம் பண்ணல. எங்க கொள்கையில நாங்கள் எப்பொழுதும் மக்கள் மத்தியிலே எங்கள் கொள்கைகளை நாங்கள் எடுத்து சென்று கொண்டே இருப்போம். ஆனால் அதே நேரத்திலே தமிழகத்திற்கு உடனடியாக செய்யக்கூடிய அந்த சேவையை, அந்த அரசியல் மாற்றத்தை நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். இதுல டைலூட் ஆகிறதுக்கான விஷயமே இல்லை. கவர்ச்சி அரசியலுக்கு நான் எதிர்ப்பு தான். சினிமா கவர்ச்சி அரசியல் என்பதை நாங்கள் பெரிதளவில் வளர்க்கவோ அந்த இதை கொண்டு வரவோ நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் இப்போ நாங்கள் ரஜினிகாந்தை ஒரு சினிமாக்காரனாகவோ அல்லது ஒரு தமிழர் அல்லாதவராகவோ நாங்கள் பார்க்கவில்லை. இந்த திராவிட இயக்கங்களுடைய பிடியிலே இருந்து விடுவிக்க வந்த ஒரு சக்தி படைத்த மனிதராக நாங்கள் அவரை உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க அவர் சந்திச்ச போது கூட பின்னணியில் இருந்த படம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சத்ரபதி சிவாஜி மராட்டிய ராஜ்யத்தை அமைக்கல. நீங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்குங்க. இந்த நாட்டுல சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு அப்படி இருந்தது. மௌரிய சாம்ராஜ்யம் இருந்தது. அவங்க அம்மா பேர்ல மூராங்கிற அவங்க அம்மா பேர்ல சந்திரகுப்தன் மௌரிய சாம்ராஜ்யத்தை அமைச்சான். புரியுதுங்களா? ஆனால் சத்ரபதி சிவாஜி தான் ஒரு மராட்டியராக இருந்தாலும் மராட்டிய சாம்ராஜ்யத்தை அமைக்கவில்லை, இந்து சாம்ராஜ்யத்தை அமைத்தார். அவருடைய சாம்ராஜ்யத்துக்கு பேரு இந்து சாம்ராஜ்யம். மராட்டி சாம்ராஜ்யம் அவங்க அம்மா பேரு ஜிஜாபாய் சாம்ராஜ்யம்னு வச்சுக்கல. இங்கே தமிழகத்திலே நம்முடைய தமிழ் பண்பாட்டை மீட்க மராட்டிய அந்த படைகள் இங்க வந்தது. காளிகாம்பாள் கோயிலில் சிவாஜி வழிபாடு பண்ணார். தஞ்சையை தலைமையிடமாக கொண்டு மராட்டிய அரசுகள் இந்த தமிழகத்தை ஆண்டு தமிழர் பண்பாட்டை, தமிழர் கலாச்சாரத்தை மீட்டெடுத்தன. சரஸ்வதி நூலகம் அமைக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க தமிழை கண்டடிக்கணும். தமிழனுடைய தொழில்நுட்பம், தமிழனுடைய அந்த சாஸ்திரம், ஓலைகள், புத்தகங்கள்லாம் எங்க சரஸ்வதி மகாலில் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கு. நாயக்க மன்னர்கள் இங்க வந்தாங்க. எதுக்காக? தமிழர் பண்பாட்டை காக்க, தமிழர் பண்பாட்டை மீட்க. கொள்ளையடிக்கிறதுக்கோ கொலை செய்யறதுக்கோ பண்பாட்டை அழிக்கவோ வரல. புரியுதுங்களா? ஆகவே சத்ரபதி சிவாஜி போய் ஒரு மராட்டிய மன்னர், மராட்டிய உணர்வு உள்ளவர், குறுகிய மனப்பான்மை உள்ளவர் என்று சொல்வது அவதூறான கருத்து. அதாவது மாதுருபாகனோட ஆங்கில மொழிபெயர்ப்பான ஒன் பார்ட் உமன் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருந்துச்சு. அந்த விஷயத்துல எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டிலும் சரி அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, உங்களுடைய கட்சியில நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு உங்களுடைய முகப்புத்தகத்துல கூட அதற்கான எதிர்ப்பை வலுவா பதிவு செஞ்சிருந்தீங்க. அந்த புத்தகத்துக்கான விருதை அளிக்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு வலியுறுத்தினாவும் அந்த முயற்சியில் வெற்றி பெற்றதாகவும் உங்க முகநூலில் எழுதியிருந்தீங்க. ஆனா அதை தொடர்ந்து பேசிய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா இதுவரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்கல, எந்த புத்தகத்துக்கும் விருது திரும்ப பெறப்படலைன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல எது உண்மைன்னு எடுத்துக்கிறது? மாதொருபாகன் என்கின்ற புத்தகம் பெருமாள் முருகன் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பிற்கு அவர்கள் சாகித்ய அகாடமி விருது கொடுப்பதாக அந்த வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தோம். அது சம்பந்தமாக மந்திரியை சந்தித்து பேசினோம். அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை அந்த விருது பட்டியலிலே இருந்து, அந்த மொழிமாற்ற அந்த விருது வழங்கக்கூடிய பட்டியலிலே இருந்து அதை நீக்கி விடுவதாக, அதே மாதிரி அவங்க கடிதமும் எழுதியிருக்காங்க. மகேஷ் சர்மா உங்களிடம் உறுதியளித்தாரா? என் சார்பிலே, அதாவது இந்த பிரதிநிதிகள் சார்கிட்ட அவங்க உறுதி கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் எழுத்துப்பூர்வமா எதுவும் வரல. ஆனா விருது வழங்குவதை அவர்கள் அநேகமாக ரத்து செய்து விடுவார்கள் என்றுதான். ஏன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு. மாதொருபாகன் நாவல் திருச்செங்கோடு சிவன் கோவிலை, அதிலே நடக்கக்கூடிய தேர் திருவிழாவை இழிவுபடுத்தி அது ஒரு காம திருவிழா, அது ஒரு செக்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன், அதன் மூலமாக சில குறிப்பிட்ட சமுதாயத்தை இழிவுபடுத்தி அவர்கள் கேவலப்படுத்தியது. இதற்காக அந்த பகுதி மக்கள் கொதித்து எழுந்தார்கள். எங்கள் கொங்கு கலாச்சாரத்தை, எங்கள் கொங்கு பண்பாட்டை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நாவல். அதை அவரே வாபஸ் வாங்கிட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு. ஆனாலும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் அவரை கொண்டு போய் சென்னையில வைத்து அந்த நாவலுக்கு, அவரே கோர்ட்டுக்கு வரவே இல்லை, ஆனாலும் அவருக்கு வர்ற வரைக்கும் நேரம் கொடுத்து அவரை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளராக, தமிழறிஞராக முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலையும் தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க. இல்ல, அந்த விஷயத்துக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. அந்த விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனுடைய மொழிபெயர்ப்புக்கு ஒரு விருது கொடுத்திருக்காங்க, சாகித்ய அகாடமியில விருது கொடுத்திருக்காங்க. அதையும் எதிர்க்கிறீங்க. ஆனா மத்திய அமைச்சர் அப்படி ஏத்துக்கொள்ளலையே. நாங்க விருது எல்லாம் திரும்பி பெறலன்னு சொல்லிருக்காரு. மத்திய அமைச்சர் விருது கொடுப்பதாக அறிவித்திருக்காங்க. விருது பட்டியல்ல மொழிமாற்ற நாவலுக்கு அங்கே விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விருது திரும்ப பெறப்படும்னு மகேஷ் சர்மா இதுவரைக்கும்
அலுவல் பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் அந்த விருதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உண்மையானது. இந்த சமீபத்தில் அவர் சொன்ன ஒரு செய்தியில கூட வந்த விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடைபெறலன்னு சொல்லியிருக்காரு. அதே போல மாதருபாகன் எழுதிய திரு பெருமாள் முருகன் அவர்களுமே அது போன்ற செய்திகள்லாம் இது வரலன்னு சொல்லியிருக்காரு. அப்படியான செய்தி வரவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தொடரும். அதாவது பசு பாதுகாப்பு என்கிற பெயரில் நாட்டில் சில அமைப்புகள் ஆயுதத்தை கையில் ஏந்தி கொண்டு பசுவதைக்கு எதிராக போராடுவதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. மகாத்மா காந்தி இந்த விஷயத்தை ஏற்க மாட்டார் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மோடி சொன்ன கருத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். பசு பாதுகாப்புங்கிற போர்வையில மட்டுமல்ல, பெண்கள் பாதுகாப்புங்கிற போர்வையில, கதிராமங்கலம் விவசாயிகள் பாதுகாப்புங்கிற போர்வையில, எந்த போர்வையில யார் வன்முறையில் ஈடுபட்டாலும் அது எதிர்க்க வேண்டியதுதான். அது நம்முடைய பாதை அல்ல. பசு பாதுகாப்புங்கிற போர்வையில சில பேர் மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய அல்லது தங்கள் கைகளிலே ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவர்களே பிரச்சனை செய்யக்கூடிய அந்த காரியங்கள் கண்டிக்கப்பட வேண்டியவை, தண்டிக்கப்பட வேண்டியவை. நரேந்திர மோடியுடைய ஆட்சி யாருடைய ஆசீர்வாதத்தாலும் யாருடைய சித்தாந்தத்தை பின்பற்றியும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவதற்கு அவர் துவங்கும் போதே தன்னை ஒரு இந்து தேசியவாதி என்று மிக பெருமையாக அவர் பிரகடனப்படுத்திக் கொண்டார். இந்து தேசியத்தின் தாய் அமைப்பு எது? இந்து தேசியத்தின் தாய் அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா RSS, VHP போன்ற அமைப்புகள்லாம் இருக்காங்க. ஆனா திரு நரேந்திர மோடி பேசிய அடுத்த நாளே VHPயின் தலைவர் திரு பிரவீன் தொகாடியா ஒரு கருத்து சொல்றாரு. பசு அமைப்புகளுக்கு ஆயுதம் தந்து பயிற்சி அளிக்கப்படும், பசு பாதுகாவலர்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு. இந்த விஷயத்துல நரேந்திர மோடியோட கருத்துக்கு வலு இல்லையா அல்லது RSS, VHP போன்ற இந்துத்துவ அமைப்புகளோட கருத்துக்கள் வலுவாக இருக்கிறதா? ரெண்டு கருத்துக்குமே வலு இருக்கிறது. நரேந்திர மோடியுடைய கருத்து வலிமையானது. அதே போல எங்கள் மதிப்பிற்குரிய தலைவர் தொகாடியா அவர்கள் சொல்லிருக்காங்க இல்லைங்களா, பசு பாதுகாப்பாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு தற்காப்பு இல்லை. பசு பாதுகாப்பாளர்கள் துப்பாக்கி முனையில் மிரட்டப்படுகிறார்கள். இப்ப ஈரோட்டில் எங்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் துப்பாக்கி முனையிலே மாடுகளை கடத்தி கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் அந்த 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 செக் போஸ்டை கைப்பற்றி கொண்டு மற்ற வண்டியெல்லாம் நிறுத்திட்டு இதை உள்ள போறாங்க. இதெல்லாம் கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு. இல்ல சார், அது இல்ல பசுவை பாதுகாக்கக்கூடிய நாங்கள் தற்காப்பிற்காக ஆயுதங்களை வைத்துக் கொள்வதில் என்ன தவறு? இல்ல, மோடி பசு பாதுகாப்புக்கு தகுந்த சட்டங்கள் இருக்குன்னு சொல்றாரு. மற்றொரு சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல. அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க அதை கைப்பற்றி கொண்டே காவல் நிலையத்தில் ஒப்படைத்தால் எங்களை அவர்கள் கொல்ல வருவதும் எங்களை அவர்கள் தாக்க வருவதும் என்று சொல்லுகிற பொழுது எங்களுக்கு ஒரு பயிற்சி அவசியம். சாக்கா பயிற்சி. நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மீடியா முன்னாடி ஒரு பேச்சுக்கே இது மாதிரி போன்ற விஷயங்களை முன்னாடி நரேந்திர மோடி மறைமுகமாக நரேந்திர மோடி வன்முறையாளர்களை கடுமையாக அவர் எதிர்க்கின்றார். இந்த போலி பசு பாதுகாவலர்களை எதிர்க்கின்றார். அதுல ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பசு பாதுகாவலர்களே போலி நிஜம் ஏதா இருக்குங்களா? இருக்கு. யார் செய்றாங்க? காங்கிரஸ் இது போன்ற காங்கிரஸ் பண்ணலீங்க. இந்த நாட்டுல இப்ப நாங்க 2 போலி கோசாலைகள் இயங்குது கோயம்புத்தூர்ல. பேரே சொல்றேன், சக்தி, கிருஷ்ணா. நீங்க பேர் கேட்டா என்ன நினைப்பீங்க? இந்த மாடுகளை கொண்டு போய் நாங்கள் அங்கே ஒப்படைத்தால், சட்டவிரோதமாக கடத்தப்படுகின்ற மாடுகளை ஒப்படைத்தால், அவன் கோசாலைங்கிற பேர் வச்சிருக்கான், அவன் அதை அப்படியே உடனே கசாப்பு பண்ணிடுறான். கோயில்கள்ல நாங்க தானமா கொடுக்கக்கூடிய மாடுகளை கூட கள்ளத்தனமாக கசாப்பு கடைகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். தொகாடியா பேச்சை எப்படி எடுத்துக்கிறது? தொகாடியா பேச்சு நியாயமான பேச்சு, அதை அப்படியே எடுத்துக்கணும். நரேந்திர மோடிக்கு எதிரான பேச்சு, அதுவும் நியாயமான எதிரான பேச்சு அல்ல. நரேந்திர மோடிக்கு எதிராக அவர் பேசல. இல்ல, அதாவது யூபிஏ கவர்மெண்ட் அப்ப மன்மோகன் சிங் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஒரு பொம்மை போல செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் அத்வானி முதற்கொண்டு முக்கியமான இந்துத்துவ தலைவர்கள் எல்லாமே வச்சு அவர் பொம்மையா தான் செயல்பட்டாரு. இப்ப நரேந்திர மோடி எப்படி செயல்பட்டு இருக்காரு? VHP ஒரு கருத்தை முன்வைக்குது, நரேந்திர மோடி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. எதை உண்மை? நரேந்திர மோடி சுதந்திரமாக செயல்படுகிறார். அவர் யாருடைய கைப்பாவையும் அல்ல. அவர் RSS சித்தாந்தங்களிலே முழுமையான நம்பிக்கையுடையவர். நிச்சயமாக அவர் சுதந்திரமாக செயல்படுவார். ஒரு சுயம் சேவகனாக. RSS சித்தாந்தத்துக்கு எதிராக சுதந்திரமா செயல்படுவார். RSS சித்தாந்தத்தை எதிர்க்காக அவர் நிச்சயமா செயல்பட மாட்டார். என்ன சார் அவர் சொல்றீங்க? என்ன துரோகம் பண்ணிட்டாரு RSS சித்தாந்தத்துக்கு? அவரு இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு என்ன துரோகம் பண்ணிட்டாரு? அதாவது தொகாடியா ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, தொகாடியாப்பட்ட கருத்தை எந்த மாறுபட்ட உங்க RSS ஓட தலைவர் கோவிந்தாச்சாரியா ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. நீங்க மாறுபட்ட கருத்தா நீங்க அதுக்கு பொருள் கொள்றீங்க. ஒரு காலத்துல என்ன சொன்னீங்க? அத்வானியை தோக்கடிக்கிறதுக்காக அத்வானியை பின்னுக்கு தள்ளி விட்டு நரேந்திர மோடி. இல்ல, நம்ம அரசியல் ரீதியாக போக வேணாம், அமைப்பு ரீதியாக போலாம். அமைப்பு ரீதியாக ஆச்சாரியா நரேந்திர மோடிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கட்சியில் இருக்க முக்கியமான மூத்த தலைவர்கள் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கட்சி இந்த கொள்கை ரீதியாக தொடர்ந்து அதுல ஒரு கிளாஷ் இருந்துட்டே தானே இருக்கு. கொள்கை ரீதியான கிளாஷ் இருக்கும் இல்லையா? கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அணுகுமுறை மாறுபாடுகள் இருக்கும். இப்போ உதாரணமா நாங்களும் கூட தான் மோடி அவர்களை விமர்சனம் செய்கிறோம். எந்த இடத்துல? PDPயோட கூட்டணி வச்சிருக்காங்க. காஷ்மீர்ல எங்க மக்கள் அகதிகளாக இருக்காங்க.
இன்னை வரைக்கும் காஷ்மீர்ல அகதிகளா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க மோடி? என்ன அவங்களை திரும்ப கொண்டு போய் அவங்க மண்ணில் குடியேற்றவில்லையே மோடி? இன்னை வரைக்கும் தமிழீழத்திற்கு ஆதரவாக, தமிழகத்தில் தமிழீழ இந்துக்களுக்கு ஆதரவாக மோடி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? இதெல்லாம் நாங்களும் விமர்சனம் வைக்கிறோம். அதாவது எந்த ஒரு பிரச்சனையுமே கதிராமங்கலம் விஷயம் தொடங்கி எல்லா பிரச்சனையிலுமே நீங்க விவசாயிகள் போராட்டம் முதற்கொண்டு தொடர்ந்து கம்யூனிஸ்டுகளே குறிவைத்து அர்ஜுன் சம்பத் செயல்படுகிறார். இங்க பிரதானமாக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸை கூட அவர் விட்டு விட்டார். ஆனால் கம்யூனிஸ்டுகளை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறார். இதுக்கான காரணம் என்ன? கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னால் நக்சல்கள், தனித்தமிழ்நாடு பிரிவினை கோரிக்கையை வலியுறுத்துபவர்கள். இஸ்லாமிய தமிழகத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தனி தமிழ்நாடு கோரிக்கையை வலியுறுத்திய கட்சி நடத்திட்டு இருக்காங்க. நான் நக்சல்கள்னு தெளிவா சொல்லிட்டேன். நக்சல் இயக்கம் என்பது கம்யூனிச இயக்க சிந்தனையினுடைய வெளிப்பாடு. நக்சல் இயக்கம் அதுல இவங்க தேர்தல் அரசியலில் ஈடுபடுபவர்கள் வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட். தேர்தல் பாதை, திருடர் பாதை என்று சொல்பவர்கள் இந்த நக்சலைட்டுகள், மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள். இவர்கள் நல்ல கருத்துக்களை போல சில கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அதன் பின்னணியில் விஷம் இருக்கிறது, அதன் பின்னணியில் நச்சு இருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டும். பொதுவா கம்யூனிஸ்டுகள் இப்ப நான் கேட்கிறேன், முத்தரசன் அவர்களுக்கோ ராமகிருஷ்ணன் அவர்களுக்கோ டிசம்பர் 6 அன்று இஸ்லாமிய அமைப்புகளோடு கரம் கோர்த்து கொண்டு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இஸ்லாமிய அமைப்புகள் சிறையிலே குண்டு வைப்பு கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கருத்தரங்கம் நடத்துகிறது. அந்த கருத்தரங்கத்தில் இவங்க ஏன் போய் பங்கெடுத்துக்கணும்? நீங்க கூட ஒரு கருத்து முன் வச்சிருந்தீங்க, அதாவது கைதிகள் ரொம்ப நாள் சிறையில் இருக்கிற கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதுல குண்டுவெடிப்பு கைதிகளுக்கோ அல்லது கற்பழிப்பு, கொடுங்குற்றங்கள், போதைப் பொருள் கடத்தல், அந்த கைதிகளுக்கு நான் அந்த கருத்தை முன்வைக்கல. ஆனால் கம்யூனிஸ்டுகள் எந்த கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா, குண்டு வைப்பு கைதிகள், அத்தகைய கைதிகள், கொடூர கைதிகள், கொடுங்கைதிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லுவதை பயங்கரவாதிகள். இது இன்னொரு பார்வையா பார்க்கலாம். அதாவது நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக காங்கிரஸை விட அங்க இருக்கக்கூடிய இடது வலது கம்யூனிஸ்டை தான் ஒரு எதிரியா பாக்குது. அதாவது வாக்கு வங்கியில அவங்க குறைவான ஒரு செல்வாக்கோட இருந்தாலும் கருத்தியல் ரீதியான ஒரு எதிரியாக ஊடக பயங்கரவாதம், இந்துத்துவ அமைப்புகளும் சரி நரேந்திர மோடியும் பார்க்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஊடக பயங்கரவாதம், அதாவது இந்து சமயத்திற்கு எதிராக, இந்து தேசியவாதிகளுக்கு எதிராக கம்யூனிச ஊடக பயங்கரவாதிகள் தொடர்ந்து தேசவிரோத சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு செயல்படுகிறார்கள். எதற்காக தமிழ்நாட்டிற்கு அவர்கள் இவனை அழைத்து வர வேண்டும்? குரம் பர்வேஸ் அழைச்சிட்டு வர்றாங்க, இரோம் ஷர்மிளாவை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. கருத்தரங்கத்தில் இரோம் ஷர்மிளா நக்சலைட்டா? அதாவது ஆயுதப்படை சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து போராடி பல்வேறு அறப்போராட்டங்கள் நிகழ்த்திய இரோம் ஷர்மிளா நக்சலைட்டா? அறப்போராட்டங்களை நிகழ்த்தல. அவங்க பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. 18 வருஷமா நான் சாப்பிடலன்னு பொய் சொல்லிட்டு இருந்தாங்க. இரோம் ஷர்மிளா மணிப்பூரில் ஒரு அற ரீதியான ஒரு விஷயத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம். இல்ல, கொச்சைப்படுத்தல, பொய் தான். 18 வருஷமா சாப்பிடாம எப்படி உயிரோடு இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அது நாடகம். அதான் சொல்றேன், இந்த ஊடக பயங்கரவாதம். அவங்க இரோம் ஷர்மிளாவை ப்ரொமோட் பண்ணாங்க. இந்த இரோம் ஷர்மிளா இன்னைக்கு கேரளால போய் அங்க மக்களால் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள். தேர்தலில் அரசியலில் அவங்களால வெற்றி பெற முடியல. மக்கள் செல்வாக்கு 90 ஓட்டு விழுந்தது. ஆயுதப்படை சட்டத்துக்கு எதிராக அவங்க மக்களுக்காக போராடி இருந்தாங்கன்னா, இந்து மக்கள் கட்சி தேர்தல் நின்று குறைவான வாக்குகள் வாங்கினா இந்து மக்கள் கட்சி புறக்கணிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து எங்களுடைய கருத்துக்களை நாங்க வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப இரோம் ஷர்மிளா வலியுறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க வலியுறுத்துறான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அங்க இல்லையே, மணிப்பூர்ல இருந்து இங்க வந்துட்டாங்களே. எங்க? கேரளாக்கு வந்துட்டாங்க. கேரளால இருந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்ப கொடைக்கானல் இருக்காங்க. இப்ப இரோம் ஷர்மிளாங்கிற தனிநபர் பற்றிய அந்த கருத்துக்கு நான் போகல. நான் சொல்வது, இந்திய ராணுவத்திற்கு எதிராக செயல்படுபவர்களை, இந்திய ராணுவத்தின் மீது கல் வீசுபவர்களை, இந்தியாவினுடைய இறையாண்மையை அவமதிப்பவர்களை, சீனாவிற்கு ஆதரவாக செயல்படுபவர்களை ஏன் கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்க வேண்டும்? டிசம்பர் 6ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிறைக்கொடி ஏந்தி நிற்கக்கூடியவர்களோடு இந்த செங்கொடிகளை ஏந்தி நின்னா பரவாயில்ல. இல்ல, அரசுக்கு எதிராக ஒரு சிறு விமர்சனத்தை மணிப்பூர் காஷ்மீர்ல அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வரவேற்கிறோம். இல்ல, மணிப்பூர் காஷ்மீர்ல ஆயுதப்படை சட்டத்தின் மூலமாக தொடர்ந்து பல்வேறு மக்கள் துன்புற்றப்படுகிறார்கள் என்ற விஷயத்துல நீங்க இது தவறான குற்றச்சாட்டுங்க. ஏங்க, அங்க அன்றாட ராணுவ வீரர்கள் கல்லடிபடுகிறார்கள். அதாவது அன்றாட ராணுவ வீரர்கள் கல்லடிபடுகிறார்கள். நீங்க பாக்குறீங்க, எங்க ராணுவ வீரருடைய தலையை வெட்டி எடுத்துட்டு போறான், பொதுமக்களை குண்டு வச்சு கொல்றான். அந்த குண்டு வச்சு கொல்றவனுக்கு மனித உரிமை பேசுறீங்க நீங்க. அதுக்கு ராணுவம் கற்பழிக்கலாமா? இந்த உலகத்திலேயே ஒரு தலைச்சிறந்த ஒழுக்கமான கட்டுக்கோப்பான ராணுவம் இந்திய ராணுவம். இந்த ராணுவத்தை களங்கப்படுத்துவது, ராணுவத்தில் தவறு செய்யக்கூடிய ஒரு சிலர் இருக்கலாம். அதுக்கு நிச்சயமாக இந்த நம்ம ராணுவம் அதுக்கு விசாரணை கோரலாம், அதுக்கு அவங்க போராடலாம், விமர்சனம் நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்காக ஒட்டுமொத்த ராணுவத்தை எல்லையில பணியிலையும் குளிரிலையும் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ராணுவத்தை இழிவுபடுத்துவது என்பது எந்த வகையில் நியாயம்?
அதுக்கு எதிராக இங்க ஒரு பிரச்சாரம், அதுக்கு எதிராக ஒரு பரப்புரை. அதுக்கு இவங்க இப்ப என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ முழுக்க முழுக்க மார்க்சியம் அல்லது பொது உடைமை இதுக்காக அந்த கருத்தை பிரச்சாரம் பண்றதை முடிச்சுட்டாங்க. அவங்க இப்ப அந்த வேலையில செய்யறது இல்ல. அவங்க வேலை விடிஞ்செந்திரிச்சா இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஆதரவு, கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களுக்கு ஆதரவு, இந்திய எதிர்ப்பு. இந்த வேலையை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி செஞ்சுட்டு இருக்கு. தமிழகத்தில் இருக்கிற பிரதான எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒரு விஷயத்தை தொடர்ந்து எதிர்த்துட்டு வராங்க. அதாவது கதிராமங்கலம் ONGC நிறுவனத்துக்கு எதிராக தொடர்ந்து போராடிட்டு வராங்க. இந்த விஷயத்துல பாஜகவும் இந்து மக்கள் கட்சி மட்டும்தான் இந்த விஷயத்துல அங்க நிறுவனத்துக்கு ஆதரவாக இருக்கு. பிஜேபி கூட இல்ல, இனிமேல் தான் வருவாங்க. இந்து மக்கள் கட்சி முழுமையா ஆதரவா இருக்கு. சரி, பிஜேபி வெளிப்படையாக இல்ல, இந்து மக்கள் கட்சி வெளிப்படையாக இருக்கிறது. இதுக்கான காரணம் என்ன? ONGC என்பது ஒரு இந்திய தேசிய நிறுவனம். சரி, எங்கெல்லாம் எண்ணெய் வளம் இருக்கிறதோ அதை கண்டறிந்து அந்த எண்ணெய் எடுத்து அந்த எரிவாயு எடுத்து இந்த மக்களுக்கு கொடுக்கணும். அந்த எரிவாயுல சமையல் செஞ்சு சாப்பிட்டு நீங்க கதிராமங்கலத்துல எண்ணெய் எடுக்க கூடாதுன்னு சொல்வது என்ன நியாயம்? அங்க நேர்ல போய் நீங்க பாருங்க. 18 வருஷமா அங்க எண்ணெய் எடுத்துட்டு இருக்காங்க, எரிவாயு எடுத்துட்டு இருக்காங்க. விவசாயம் பாதிக்கல, அங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இந்த 18 வருஷமா அங்க எரிவாயு எடுத்து எண்ணெய் வளத்தை பயன்படுத்தி கொண்டு இப்ப திடீர்னு அங்க ஒரு பழுது அடைஞ்சிருக்கு. அந்த பழுதை சரி செய்ய அரை மணி நேரத்துல சரி செய்ய முடியும். நேத்து தான் இந்த ONGC அதிகாரிகள் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதை அரை மணி நேரத்துல சரி செஞ்சிருக்க முடியும். இவர்கள் ஒரு மனித கேடயமா அங்க இருக்கிற மக்களை மூலச்செலவு செஞ்சு அங்க மக்களை முன்னாடி நிறுத்திக்கிட்டு இவங்க அதை சரி செய்யறது விடாம ஒரு கலவரம் அந்த திட்டத்துல இவங்க 18 வருஷமா இருக்கு, ஒரு போராட்டம் பண்ணதில்லை. தற்போது நிலத்தடி நீர் மாசுபாடு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அது ONGC நிறுவனமோ இந்த எண்ணெயோ அதுக்கான காரணம் அல்ல. சரி, என்னங்க, எங்க பார்த்தாலும் போர் போட்டு நாம நிலத்தடி நீரை நம்ம மழைநீர் கதிராமங்கலத்துல மட்டும் நிலத்தடி நீர் கருப்பாக வருது. கதிராமங்கலத்துல மட்டும் நிலத்தடி நீர் எந்த இடத்துல கருப்பாக வருது? இதுதான் தவறான பிரச்சாரம். அந்த எண்ணெய் வெளியேறி அதன் மூலமாக அந்த பகுதியில் கொஞ்சம் கலப்படம் ஏற்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அதை உடனே 50,000 ரூபாய் நஷ்டீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விவசாயிக்கு. அது சம்பந்தப்பட்ட வாழ்வாதாரத்துக்கு தேவையான குடிநீர்ல ஒரு கலர் மாறி வரும்போது சரி, இப்ப நஷ்டீடு கொடுத்தா அவங்க மக்கள் இல்லைங்க, அந்த ஒட்டுமொத்த குடிநீர் மாசடையில தவறான குற்றச்சாட்டு ஊடகங்களில் வந்த செய்தி அனைத்து ஊடகங்கள் சித்தரிக்கப்பட்ட ஊடகங்கள். எல்லா ஊடகங்களும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஊடகங்களுமே கம்யூனிஸ்ட் சார், எல்லா ஊடகங்களையும் நான் சொல்லல சார். நான் எப்படி சொன்னேன்? நான் இப்ப கேப்டன் டிவி என்ன நக்சலைட் ஊடகம் நான் சொன்னேன், தந்தி டிவி நக்சலைட் ஊடகம் நான் சொன்னேன். சில ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு சிலர் எப்படி, நீங்க உங்களுக்கு இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லுங்க. கேரளால ஒரு படம் எடுத்தாங்க, டேம் 1999. அது அந்த முல்லை பெரியாறு உடைஞ்சு அந்த கேரளாவை அடிச்சிட்டு போற மாதிரி காட்சியை சித்தரிச்சு தமிழர்களுக்கு எதிரான ஒரு உணர்வை அங்கே ஏற்படுத்தினார்கள். அதே டாக்டிக்ஸ் தான், அதே ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு கதிராமங்கலத்தில் என்ன எடுத்தா, மீத்தேன் எடுத்தா டெல்டா கெட்டு போயிரும்னு சொல்லி சித்தரிக்கப்பட்ட காட்சிகளை வெளியே பரப்பி அவதூறு பரப்பி அவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை முறியடிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ONGC நிறுவனம் 30 இடத்துல எண்ணெய் எடுத்துட்டு இருக்கு. எண்ணெய் வளம் பயன்படுத்தப்பட வேண்டியது. இப்படி எல்லாம் நினைச்சிருந்தா காமராஜர் ஒரு திட்டத்தை கூட கொண்டு வந்திருக்க முடியாது, நிலக்கரி எடுத்திருக்க முடியாது. இப்படி எல்லாம் நினைச்சிருந்தா காமராஜர் ஒரு அணைக்கட்டு கூட கட்டியிருக்க முடியாது. வளர்ச்சி திட்டங்களை, தமிழ்நாடு வளரக்கூடாது, இந்தியா வளரக்கூடாது, இதுதான் அவங்களுடைய திட்டம். இதை நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் அதை கண்டிக்கிறோம். அதில் இருக்கிற அந்த தேசவிரோத சக்திகளை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். ONGC நிறுவனம் நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அந்த சந்திப்புல கூட ஒரு தெளிவான பதில் எதுவுமே சொல்லல. அதாவது விபத்து ஏற்பட்டால் தற்காத்துக் கொள்வதற்கான மாக் ட்ரில் அவங்க மக்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. இது வரைக்கும் விவசாய நிலங்கள்ல எண்ணெய் பிரச்சனை ஏற்பட்ட போது எந்த விதமான நிவாரண உதவியும் தரலங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. இல்ல நேற்று ONGC நிறுவனம் அவங்க வழங்கிய பேட்டியை நான் இன்னைக்கு படிச்சேன். அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, நஷ்டீடு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறார்கள். அந்த விபத்து தடுப்பு இல்ல, அந்த நஷ்டீடு வழங்கப்பட்டது என்கிற கேள்விக்கு விவரங்கள் கேட்டபோது நாங்கள் பிறகு அனுப்புறோம் சொன்னாங்க. இது வரைக்கும் அனுப்பலங்கிறது அந்த செய்தியில் வந்து. அது அப்ப நான் ONGC அதிகாரிகளை வன்மையா கண்டிக்கிறேன். ONGC உடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ரொம்ப புவரா இருக்கு. நேத்து நான் என்னுடைய மனுவிலையும் அதான் சொல்லியிருக்கேன். என்னுடைய மனுவிலையும் ONGC நிறுவனத்தினுடைய மக்கள் தொடர்பு என்பது மிகவும் ரொம்ப மோசமானதாக இருக்கிறது, அதை மேம்படுத்த வேண்டும் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதாவது வாழ்வாதார பிரச்சனைக்காக போராடுற எல்லா மக்களுமே நீங்க எதிர்ப்பீங்களா? வாழ்வாதாரத்திற்காக போராடுபவர்கள் நாங்கள் இல்ல. கதிராமங்கலம் பிரச்சனையில கூட காஷ்மீர் தீவிரவாதிகள் அந்த கிராமத்துக்குள் ஊடுருவிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. கதிராமங்கலத்துல காஷ்மீர் தீவிரவாதி ஊடுருவாங்கன்னு நான் சொல்லல. மறுபடியும் பாத்தீங்களா, அப்படி நீங்க எடுத்துட்டு போக கூடாது, தவறது. கதிராமங்கல அந்த போராட்ட களத்திலே ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே ஊடுருவிய பிரிவினைவாத சக்திகள்
கூடங்குளம் போராட்டத்திலே ஊடுருவிய அந்நிய கைக்கூலிகள். நீங்க பேசிய அந்த செய்தி கூட எங்கிட்ட இருக்கு. காஷ்மீரில் ராணுவத்திற்கு எதிராக கல்லெறி ஊடுருவி இருக்கின்றன. தெளிவா சொல்லியிருக்கேன். அதைத்தான் இப்பவும் சொல்றேன். கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லையா? எந்த மக்களுங்க நீங்க மக்கள்னு பூரா கம்யூனிஸ்ட்காரனையும் பிரிவினைவாதையும் மக்கள் அடையாளப்படுத்துறீங்க. மாணவர்னு எங்க சட்டக்கல்லூரில 4000 மாணவர் படிக்கிறான். ஒரு 5 பேர் கூட இல்ல வந்து ரோட்ல அன்னைக்கு வந்து இந்த மவுண்ட் ரோட பூட்டினாரு யாரு? கௌதமன். 18 பேர் சேர்ந்து பூட்டினாங்க. அவங்க என்ன மக்கள் பிரதிநிதிகளா? மக்கள் கருத்து எதிரொலிச்சாங்களா? இவங்களா சொல்லிக்குவாங்க. ஆசிரியர்னாலும் கம்யூனிஸ்ட் தான், மாணவர்னாலும் கம்யூனிஸ்ட் தான். மனுஷபுத்திரன் வந்து திமுக, வீரபாண்டியன் திமுக, சுப வீரபாண்டியன். ஆனா அவங்க வந்து கருத்தாளர், நெறியாளர், அவங்க சமூக செயல்பாட்டாளர், அவங்க சமூக ஆர்வலர். நாங்கெல்லாம் மதவாதி. அதாவது திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராடுற மக்கள் பெண்கள் மீது பாலியல் வழக்கு போட்டுருவோம் அப்படிங்கிற மிரட்டுறதெல்லாம் நீங்க ஏத்துக்குவீங்க? அதை எப்படி ஏத்துக்குவோம்? பாலியல் வழக்கு எங்க பெண்கள் மேல எதுக்காக பாலியல் வழக்கு போடணும்? அப்படி என்றால் வழக்கு போட்டிருக்காங்களாங்க? மிரட்டப்பட்டுள்ளதாக அந்த பெண்மணி தெரிவிக்கிறாங்க. அதெல்லாம் இவங்க உண்ட இவங்க வந்து சித்தரிக்கிற விஷயம்தான். உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்ச உடனே அங்கே வந்து போலீசார் போய் கற்பழிப்பில் ஈடுபட்டாங்கன்னு அவங்க ஒரு வீடியோ தயார் பண்ணாங்க. அதை உலகம் முழுக்க போட்டு காட்டினாங்க. காவல்துறை செல்வராஜ் அதிகாரி படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த கோட்டை மேட்டிற்குள்ள இருந்து சித்தரிக்கப்பட்ட வீடியோக்களை உலகம் முழுக்க அனுப்பி பணம் வாங்கினாங்க. முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்படுவதாக அவதூறு பரப்புனாங்க. முஸ்லிம் மசூதிகள் தகர்க்கப்பட்டதாக அவதூறு பரப்புனாங்க. இல்ல, அதாவது நம்ப தகுந்த விஷயங்களை எடுத்துக்குவோம். அதாவது தகுந்த விஷயத்தை இல்ல கதிராமங்கலம் பிரச்சனையிலேயே ஒரு விபத்து ஏற்பட்டு இருக்கு, எண்ணெய் குழாயில் ஏற்பட்டிருக்கு. அது நிச்சயமாக அங்க இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான மனநிலையை ஏற்படுத்தும். இது போன்ற விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள விபத்து ஏற்பட்ட உடனேயே ONGC அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போகிறார்கள், அதை சரி செய்ய முயற்சிக்கிறார்கள். உடனே இவங்க இயக்கம் தொடர்பான அவர்களோடு சேர்ந்து கொண்டு அதை சரி செய்யறதுக்கு அனுமதிக்கல. விஞ்ஞானபூர்வமாக ONGC அதிகாரிகள் மக்களிடம் விளக்கி இருக்க வேண்டும். எந்த விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை நீங்க கொடுத்திருக்காங்க? விஞ்ஞானபூர்வமான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. மீத்தேன் திட்டம், நியூட்ரினோ திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதே போல கூடங்குளத்திலே அணு மின்சார உற்பத்தி, இந்த திட்டங்கள் எல்லாமே தமிழகத்தினுடைய எரிசக்தி தேவையை, தமிழகத்தினுடைய விஞ்ஞான தேவையை, தமிழகத்தினுடைய மின்சார தேவையை பூர்த்தி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அணு மின்சாரம் தேவையா தேவையில்லையா, அணு உலைகளால் ஆபத்து இல்லையா, இந்த கருத்து உலகம் முழுக்க இருக்கு. நாங்களும் வந்து இயற்கையான வழியில மின்சாரம் உற்பத்தி செய்வதைத்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம். சூரிய ஒளியிலிருந்து, காற்றிலிருந்து, நீரிலிருந்து மின்சாரம் எடுப்பதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். அணுசக்தி மின்சாரம் என்பது ஒரு பெரிய ஒரு சவால் தான் அது. ஆனா 20 வருடமா அந்த திட்டம் நடைபெற்று அந்த உற்பத்தி துவங்குகிற பொழுது அவர்கள் வேண்டுமென்றே செயற்கையாக ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். ஆகவே அந்த போராட்டத்தை நாங்கள் அணு மின்சாரம் தேவை, தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் தேவை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த போராட்டத்தில் நாங்கள் அணுகினோம். அதில் பின்னணியில் இருக்கக்கூடிய தேசவிரோத சக்திகளை அம்பலப்படுத்தினோம். இந்த நியூட்ரினோ திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனடியாக தொண்டு நிறுவனங்கள், சில கிறிஸ்துவ NGOக்கள் ஒன்று சேர்ந்து, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை விரும்பாத, இந்த நாட்டினுடைய அறிவியலை விரும்பாதவர்கள் ஒன்று சேர்ந்து அதற்கு எதிராக உடனடியாக ஒரு மிகப்பெரிய பரப்புரையை செய்து விட்டார்கள். இன்னைக்கு நியூட்ரினோ திட்டம் என்ன ஆகுதுன்னா ஆந்திரா போகுது. அதே போல ஹைட்ரோ கார்பன் இல்லாம எப்படிங்க நீங்க வாழ்க்கை நடத்த முடியும்? எரிவாயு இல்லாம நீங்க எப்படி சமைக்க முடியும்? மரங்களை வெட்டி விறகாக்கி அடுப்பெரிச்சு நீங்க என்ன பசுமையை கெடுக்க போறீங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், குஜராத்ல மிதிவெர்திங்கிற ஒரு இடத்துல இது போன்ற ஒரு திட்டம், அணு மின்சார திட்டத்தை கொண்டு வந்த போது அந்த மக்கள் தெரிவித்த கடும் எதிர்ப்பின் காரணமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டு ஆந்திர மாநிலத்துக்கு போகுது. அப்ப குஜராத் மக்கள் குரலுக்கு செவிசாய்க்கும் மத்திய அரசு தமிழக மக்களின் குரலுக்கு ஏன் செவிசாய்க்க மறுக்கிறது? ஏங்க இந்த திட்டம் எல்லாம் வந்து இப்ப கொண்டு வந்த திட்டம் அல்ல. 18 வருஷமா ஹைட்ரோ கார்பன் எடுத்துட்டு இருக்கோம். மீத்தோன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி காலத்துல அதுக்கு சைன் பண்ணதே ஸ்டாலின் தான். இப்ப அவரே வந்து அதுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுறாரு. அவங்க எல்லாம் இரட்டை நிலைப்பாடு. இப்ப ஜிஎஸ்டி மசோதா விஷயத்துல வந்து என்னுடைய பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றப்படும் மோடி சொல்லிட்டு, இப்ப ஜிஎஸ்டி மசோதாவை நள்ளிரவுல கொண்டு வர மோடி எதிர்க்கும் போது நீங்க தெளிவா தெரிஞ்சுங்க, ஜிஎஸ்டி மசோதா என்பது 20 ஆண்டுகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த ஜிஎஸ்டி மசோதாவிலே மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருந்தது. மோடி அந்த மாநிலத்தை நல்லா வச்சிருந்தாரு. மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாயை தடுக்கக்கூடிய வகையில சரத்துக்கள் இருந்தது. அந்த சரத்துக்களை மாற்றித்தான் ஜிஎஸ்டி கொண்டு வர வேண்டும் அப்ப அவர் சொன்னார். இப்ப காங்கிரஸ்காரர்கள் சொன்ன திருத்தங்கள் ஏற்றுக்கொண்டு, பொருளாதார நிபுணர்கள் சொன்ன திருத்தங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தங்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு இந்த ஜிஎஸ்டி மசோதாவை இப்பொழுது அவர் வெற்றிகரமாக அமல்படுத்தி இருக்கிறார்.
ஒரு தேசம் ஒரு வரி என்கின்ற அந்த கொள்கையை இல்ல, அதாவது இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இல்ல, இருக்கு. அந்த ஒரு தேசம் ஒரு வரி விஷயத்துக்கே வரேன். அதாவது ஒற்றை இந்துத்துவாங்கிற கருத்தின் அடிப்படையில் ஒரு தேசம் ஒரு வரி ஒரு மொழி என்கிற நிலையை நோக்கி இந்தியாவை மோடி தலைமையிலான அரசு இல்ல தள்ளுகிறது இல்ல அப்படி சொல்றாங்க. வரி விதிப்பு முறை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையை ஒழிய, நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு என்பது பன்முகத்தன்மை கொண்டது. நம்முடைய சிறப்பே, இந்து சமயத்தினுடைய சிறப்பே என்னன்னா, ஒரு புஸ்தகம் ஒரு கடவுள், இதை நம்பலன்னா பாவி அப்படின்னு நாங்க எப்பவும் சொல்ல மாட்டோம். சென்று திக்கும் என்ன சொல்றோம்னா, நாலாபுறங்களிலும் இருந்து நம்மை நோக்கி நல்ல சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு இந்த சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும். அதனால ஒரே மொழி தான் எல்லாரும் பேசணும். நாங்க யூனிஃபார்மை வலியுறுத்தல, யூனிட்டியை வலியுறுத்துறோம். யூனிட்டி என்பது வேறு, ஒற்றுமை என்பது வேறு. அநேகதாமை ஏகதா என்று சொல்வார்கள். வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் உண்மையானது. யூனிஃபார்ம் என்பது வேறு, யூனிஃபார்மிட்டி என்பது வேறு. இந்த ஒரே தேசம் ஒரே வரி என்பது யூனிட்டிக்காக கொண்டு வந்தது, யூனிஃபார்மிட்டிக்காக கொண்டு வந்ததல்ல. பல்வேறு கேள்விகளுக்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல் வெளிப்படையாகவும் அதிரடியாகவும் பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி. இதுல அதிரடி எதுவும் கிடையாது, இயல்பான ஒரு விஷயம். வளமான தமிழகம், வலிமையான பாரதம், கலகங்கள் இல்லா தமிழகம், களங்கமில்லா தமிழகம், தமிழ் மொழி நமது மூச்சாகும், பாரதம் எங்கள் உடலாகும், இந்து தர்மம் உயிராகும் என்று சொல்லி எனக்கு இத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய கேப்டன் தொலைக்காட்சிக்கும், நெறியாளருக்கும், அனைத்து தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.